ஹாய். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் எல்பிபிலேருந்து ஒரு மெத்தட் தான் பார்க்க போகிறோம். வாகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஷின் கொடுத்துட்டாங்களா, இந்த கொஷினில் வந்து ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த டிமாண்ட் இருக்குல்ல, இந்த டிமாண்ட் வந்து ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பிஜே அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டு இதை வந்து சம் பண்ணால் இதோட சம்மும் எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்ததுன்னா இது வந்து பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இப்போ இதை சம் பண்ணும்போது 250 + 300 + 400 சம் பண்ணால் எனக்கு 950 வருது. அதே போல் 200 + 225 + 275 + 250 நான் சம் பண்ணேன்னா எனக்கு 950 வந்து வருது. ஸோ இது வந்து என்னது, பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இப்படி செக் பண்ணதுக்கப்புறமா தான் இப்போ நம்ம ஸ்டெப்புக்கு வந்து போகணும். ஸ்டெப் 1 எப்படி போகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ரோலையும் மினிமமாக இருக்கிற 2 வேல்யூஸை எடுத்துக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட் ரோவில் மினிமமாக இருக்கிற 2 வேல்யூ 11, 13. இதுக்கான டிஃபரன்ஸ் எனக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். 2 இதில் மினிமமான 2 வேல்யூஸ்னால் 14ம் 10ம். இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து 4. இதில் மினிமம் வந்து 13ம் 10ம். இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து 3. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூவில் எது மேக்ஸிமம்னு பார்க்கணும். 4 வந்து மேக்ஸிமம். அப்போனா இந்த ரோவை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ரோவில் உள்ள மினிமம் வேல்யூ என்னன்னு பார்ப்பேன். அது வந்து எனக்கு 10. அப்போ இந்த 10க்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அலாட்டட் வேல்யூ போட போகிறோம். ஓகேவா? அது எப்படி பார்க்கணுன்னா, இந்த 10ஓட காலமில் உள்ளது ரோவில் உள்ளது. இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு இங்கே 50 அப்படின்னு எனக்கு கிடைக்கிது. இந்த டேர்ம் அடிச்சிட்டோம்ல, இந்த டேர்மை தான் இங்கே போடணும். அப்போ எனக்கு இதோட அலாட்டட் செல் என்ன, அலாட்டட் வேல்யூ வந்து 250 அப்படின்னு எனக்கு கிடச்சிடும். இதால் நான் இதை அடித்தேன், எது போகுதோ அதுதான் என்னது, அலாட்டட் வேல்யூ. 10க்கான அலாட்டட் வேல்யூ என்ன அப்படின்னா 250 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த ரோவில் எந்த வேல்யூவுமே இல்லை. அப்போனா எனக்கு இந்த ரோ என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போ பேலன்ஸு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் இங்கே இருக்கிறத வச்சு தான் போடுவேன். ஓகேவா? அலோகேஷன் இஸ் மேட் இந்த செல் வந்து எந்த செல்லில் வந்து அலாட் ஆகிருக்கு அப்படின்னா, இது வந்து செகண்ட் ரோ. அப்போ செகண்ட் ரோவில் 4th காலத்தில், அப்போ 2,4 அப்படின்னு எனக்கு வரும். அலாட்டட் வேல்யூ என்னென்னா 250. x24ஓட வேல்யூ வந்து 250. ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் நம்ம அடித்தது போக பேலன்ஸ் உள்ளதை எடுத்து எழுதிக்கிட்டு, இப்போது இதில் மினிமம் வேல்யூ 2 எடுத்துக்கிறேன், 11, 13. இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து எனக்கு 2ன்னு வரும். அடுத்த ரோவில் வந்து 16, 14 மினிமம், இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து 2. 21, 13 இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து 8. இதில் எது மேக்ஸிமம்னு பார்க்கணும். 8 தான் நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ. அந்த ரோவில் எது மினிமம்னு பார்த்தா இப்போ 13க்கு தான் நம்ம அலாட் பண்ண போகிறோம். இப்போ வந்து 275ல் 400 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும், எனக்கு 125ன்னு வரும். இப்போது எது போகுதோ அதோட வேல்யூ தான் அலாட்டட் வேல்யூ. ஸோ 275 அதுதான் இந்த 13ஓட அலாட்டட் வேல்யூ. இது என்ன செல்லில் இருக்குதுன்னு பாருங்கள், 3,3ங்கிற செல்லில் இருக்குது. அப்போனா நம்ம அலோகேஷன் இஸ் மேட் இந்த செல் வந்து 3,3. அலோகேட்டட் வேல்யூ வந்து 275. x33 = 275. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல் என்ன இருக்குது, பேலன்ஸ் உள்ளதை நான் எடுத்து எழுதுவேன். பேலன்ஸ் உள்ளதை எடுத்து எழுதும் போது இதுக்கான டிஃப்ரென்ஸ் எனக்கு என்ன கிடைக்கும், 2. இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 2. இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு 3ன்னு கிடைக்கிது. ஸோ மேக்ஸிமம் வந்து எனக்கு 3. இதில் எது மினிமம் பார்க்குறேன், 21. இதுக்கானது வந்து 200ல் 125 போயிடுச்சுன்னா 75ன்னு எனக்கு வந்துடும். இதோட அலாட்டட் வேல்யூ வந்து 125. அப்போது இது வந்து 3,1. அலோகேஷன் இஸ் மேட் இந்த செல் வந்து 3,1. அலோகேட்டட் வேல்யூ வந்து 125ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. x31 = 125. இந்த ஸ்டெப் 3ல் நமக்கு என்ன கேன்சல் ஆச்சு, தேர்ட் ரோ கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ பேலன்ஸ் உள்ளதை நான் எடுத்து எழுதிக்கிறேன் ஸ்டெப் 4க்கு. ஸ்டெப் 4க்கு எழுதினதுக்கப்புறம் இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தா 2, இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தா 2. இப்போ எனக்கு ரெண்டுமே 2ன்னு வந்துட்டு, இதில் நான் எதை எடுத்துப்பேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளதை எடுத்துக்கிறேன். அப்போ இதில் மினிமம் பார்த்தா 11. அப்போ இந்த 11க்கு தான் நம்ம வந்து அலாட் பண்ண போகிறோம். இப்போது இந்த 11ஓடது என்ன,
இதையும் பார்க்கும்போது இதால் இதை அடித்தோன்னா நம்மளுக்கு 175 அப்படின்னு எனக்கு கிடச்சிடும். எனக்கு இந்த காலம் போயிடும். அப்போது இதோட வேல்யூ வந்து 75 அப்படின்னு எனக்கு கிடச்சிடும். 75ன்னு கிடச்சிடும். இப்போது அலோகேஷன் எந்த செல்லில் இருக்குது அப்படின்னா 1,1ங்கிற செல்லில் இருக்குது. அதோட வேல்யூ 75. ஸோ x11 இஸ் ஈக்குவல் டு 75. இந்த காலம் போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ் உள்ளது இது மட்டும்தான் இருக்கும். ஸ்டெப் 5ல் பேலன்ஸ் உள்ளதை எடுத்து எழுதிக்கிட்டேன். இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் 13, 18 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இதில் மேக்ஸிமம் வந்து 18. அப்போ 18க்கு தான் நம்ம அலாட் பண்ண போகிறோம். 25லேருந்து 50 நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 175 அப்படின்னு எனக்கு வந்துடும். அப்போ இதோட வேல்யூ வந்து எனக்கு 50 அப்படின்னு கிடச்சிடும். இந்த டேர்ம் எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்போது 13 மட்டும்தான் எனக்கு வந்து இருக்கும். இப்போ இதை எப்படி எழுதணும்? அலோகேஷன்ஸ் மேட் இந்த செல் வந்து 2,2 அலோகேட்டட் வேல்யூ வந்து 50. x22ஓட வேல்யூ வந்து 50. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸ்டெப் 6. ஸ்டெப் 6 பார்த்தோம் அப்படின்னா 13 இருக்குது, 175, 175 இதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்போனா 13ஓட வேல்யூ 175 அப்படின்னு எனக்கு கிடச்சிடும். இதோட செல் என்ன பார்த்தீங்கன்னா 1,2 அப்படின்னு வரும். அலோகேட்டட் வேல்யூ வந்து 175. x12ஓட வேல்யூ வந்து 175 அப்படின்னு எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து சொல்யூஷன் டேபிள் நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ எல்லாத்தையும் அதாவது பிளேஸில் அலாட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த நம்பர் ஆஃப் ஆக்குபைடு செல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எம்ங்கிறது வந்து ரோ. எத்தனை ரோ இருக்குது? 3 ரோஸ் இருக்குது. என்னங்கிறது காலம், 4 காலம். -1 இஸ் ஈக்குவல் டு 6. ஆக்குபைடு செல்ஸ் நம்மளுக்கு 6 இருக்கா? 1 2 3 4 5 6. அப்போனா நம்மளுக்கு 6 ஆக்குபைடு செல்ஸ் கிடச்சிருச்சு. அடுத்தது வந்து ஐபிஎஃப்எஸ். ஐபிஎஃப்எஸ் அப்படிங்கிறது வந்து இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். இப்போது நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ நம்ம x11, x22, x33ன்னு கண்டுபிடிச்சோன்னா அது எல்லாமே நம்மளுக்கு என்னது? ஐபிஎஃப்எஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து த மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு. மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இப்போது 75 இந்த 11ஓட அலாட்டட் வேல்யூ என்னென்னா 75. அப்போ 75 இன்ட்டு 11, 175 இன்ட்டு 13, 50 இன்ட்டு 18 இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? சம் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? 75 இன்ட்டு 11 ப்ளஸ் 175 இன்ட்டு 13 ப்ளஸ் 50 இன்ட்டு 18 அதே போல் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ருபீஸ் எவ்வளோ வருது? 12,700. நீங்கள் வந்து என்னோடய நோட்ஸையே உங்கள் செம்முக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே எக்ஸாமில் எப்படி எழுதுவோமோ அதே போல் தான் நோட்ஸ் கொடுக்குறேன். ஏதாச்சும் டவுட்டுன்னா என்னை கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். Thank you.